வணக்கம். என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி, கிரெடிட் கார்டு அவசியம் தேவையா? கிரெடிட் கார்டு எனக்கு கிடைக்குது, வாங்கிக்கலாமா? உண்மையிலே கிரெடிட் கார்டு நல்ல விஷயந்தாங்க. அது எப்படி அப்படின்னா, முறையாக பயன்படுத்தணும். 30 நாளைக்குள்ளே நீங்கள் முறையாக எடுத்த அமௌண்ட்டை கட்டிடணும். இன்ட்ரெஸ்ட்டு போட்டு கட்டுற மாரி வச்சுக்கிட்டிங்களா அது அப்படின்னா, உங்களுக்கு அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லா இடத்துலையுமே கிரெடிட் கார்டு நீங்கள் பொருள் வாங்கக்கூடிய இடத்துல பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு அவசர தேவைக்கு நம்ம யாரிடம் போய் நம்ம பணம் கேட்க தேவையில்லை. இது ஒரு முறையாக ஒரு 30 நாளைக்கு நம்ம ஈஸியாக கடன் வாங்கிக்கூடிய மெத்தடு தான். இது கரெக்டாக கட்டினீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டோட நல்ல ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் யாருமே இல்லை. நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். 2 கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். ஸோ 2 கிரெடிட் கார்டுமே முறையாக யூஸ் பண்ணுறேன். கிரெடிட் கார்டால் தான் என்னுடைய நிறையா பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உண்மையிலே கிரெடிட் கார்டு நல்ல விஷயந்தான். அது முறையாக பயன்படுத்தணும். ப்ளஸ் வந்து கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் பார்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூ அமௌண்ட் ஒரு சம் அமௌண்ட் ஒரு 30,000 வந்து உங்களுக்கு டியூ அமௌண்ட்டுனா அதில் பார்ட் அமௌண்ட்டாக ஒரு 3,000 4,000 இருக்கும். ஸோ அந்த மாதிரி பே பண்ணாதீங்க. அதுலேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் அதிகமாக இருக்கும். உங்கள் கட்ட வேண்டிய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் போது மட்டும் ஒரு 30 டேஸ்க்குள்ளே பயன்படுத்திக்கிட்டு அதை முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா லைஃப் லாங் கிரெடிட் கார்டு மாரி ஒரு யூசேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ அதை முறையாக நம்ம பே பண்ணல அப்படின்னா அது மேலே அது கிரெடிட் கார்டு மாரி ஒரு மோசமான நிகழ்வை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தினா உங்களால் அதை திருப்பி கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்துங்க. அதிக அளவு அதில் இருந்து பணத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அது எந்த ஒரு இப்போ நம்ம ஒரு மால் ஒரு டிமார்ட் இந்த மாதிரியான இடத்துக்கு போகும்போது நமக்கு தோணும் நம்மக்கிட்ட அதிகமான அமௌண்ட்டு இருப்பு தொகை இருக்கிறதுனால நம்ம அதிக பொருள் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஆனால் திருப்பி பே பண்ணும்போது அது சிரமமாக இருக்கும். நம்மளுடைய அளவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்துங்க. கிரெடிட் கார்டு மாரி ஒரு நல்ல விஷயம் இல்லைங்க. அது கரெக்டாக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். மற்றொரு காணொலியில் விரிவாக கூட பார்ப்போம். தேங்க்யூ.